ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு தீபம் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நம்ம சுங்கு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உல்லன் த்ரெட்ஸ் தேவைப்படுது. ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் தேவைப்படுதோ அது வாங்கிக்கோங்க. நான் 5 கலர் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ளூ கலரை நம்ம 2 ஃபிங்கர்ஸில் நல்லா ரவுண்ட் சுற்றிக்கிட்டே வரணும். ஸோ 10 ரவுண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதோட நடுவில் ஃபிங்கர் வச்சு ஒரு எக்ஸ் மாதிரி நம்ம சுற்றிக்கணும். சுற்றிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு கோல்டன் கலர் த்ரெட்டை வச்சு நடுவில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சுங்கு மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ரவுண்ட் ஷேப் கொண்டு வர முடியும். மாதிரி நாட் மாதிரி போட்டதுக்கப்புறம் ஸோ 2 பக்கமும் இருக்க முனையை கட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு வந்து ஒன்றோட ஒன்று கனெக்டில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபிங்கரை நல்லா ஓவல் ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு நகட்டிகிட்டே வந்துட்டு கட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஃபிங்கர் மூவ் பண்ண ரவுண்ட் ஷேப் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சிசர் இன்னொரு பக்கம் சிசர் வச்சு கட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துடும். ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் அது சப்பாத்தி உருட்டுற மாதிரி கையில் 2 கையில் போட்டு உருட்டிடணும். உருட்டிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் இருக்கும் அதோட த்ரெட்ஸ், அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். கட் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ப்ளூ, எல்லோ, க்ரீன், ரெட் அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுங்கு செய்யலாம். ஸோ அதுக்கு பெரிய பீட்ஸ், சின்ன பீட்ஸ் அப்படி எடுத்திருக்கேன். ஒரு கோன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நீடில் தேவைப்படுது, அப்புறம் நூல் தேவைப்படுது. இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நீடில் நூல் கோத்துடலாம். கோத்துட்டு லாஸ்ட்டில் கட் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் நம்ம முடி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போது அந்த பீட் எடுத்து உள்ளே போட்டு நம்ம இழுத்தா வந்துடுச்சு. அதனால் இன்னும் ஒரு 2-3 சுற்று போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த அளவுக்கு போட்டுட்டு திருப்பியும் நான் பீட் உள்ளே போட்டேன், வெளியே வரல. ஸோ இப்போது நம்ம வச்சுருக்க கலர் பால்ஸ் வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோன் ஷேப் இருக்க பீட் எடுத்து உள்ளே போட போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன பீட்ஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு இது 2த்துக்கும் நடுவில் ஒரு சுங்கு மாதிரி நம்ம போட்டுடணும். ஸோ அதுக்கு நாட் போட்டால் தான் அது வெளியே வராமல் ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால் நம்ம நாட் போட்டு விட்டுடணும். நல்லா ஸ்ட்ராங்காக நாட் போட்டுடுங்க. 2 வாட்டி நீங்கள் நாட் போட்டு சுற்றி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு 3 செய்யணும். 3 வேரியபிள் கலர்ஸ் நம்ம எடுத்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு எடுத்தோம், இப்போ ப்ளூ கலர் செய்ய போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் அதில் எப்படி பீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் நாட் போட போகிறோம். ஸோ பீட்ஸ்க்கு நடுவில் விட்டு வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கணும். திருப்பி பிரிஞ்சு வரக்கூடாது இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி நான் 3 கலர்ஸ் இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஆரஞ்சு கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டூ பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீட்டோட சுங்கு ஊசியை நுழைச்சி செகண்ட் பீட்டோட எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக முடிச்சு போட்டுடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைனலாக சுங்கு பண்ண போகிறோம். ஸோ இது 3த்தையும் நம்ம முடிச்சு போட்டுட்டு ஃபைனலாக செய்கிறதுக்கு ஒரு த்ரெட்டை வந்து ஊசியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த 3த்தையும் இதிலோட முடிச்சு போட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ பெரிய பீட்ஸை இப்போ உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கோன் ஷேப் இருக்கிறத உள்ளே விட்டுட்டு இப்போ சின்ன பீட்ஸை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ அது 2 சேர்த்தா போதும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு பீட்டோட நீடில் விட்டு செகண்ட் பீட்டில் எடுத்திங்கன்னா நாட் விழுந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா விழுந்துடும். இப்போ நம்மளோட சுங்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபுல் வீடியோ நான் நெக்ஸ்ட் 3rd பார்ட்டில் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள்.